தேசத்துல பயங்கரம். இப்ப ஆண்டவர் அந்த கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. இவங்க பெரிய பாவம் பண்ணிட்டாங்க. கர்த்தர் வித்து போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜனங்கள் முதலிலே யுத்தத்திற்கு போகும்போது நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்க யுத்தம் பெரிய ஒரு தோல்வி உண்டாகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக முறிந்து ஓடுகிறார்கள். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க, ஏன் நம்ம தோத்து போனோம், நம்ம தோற்று போறதுக்கு என்ன காரணம் ஜனங்களுக்கு தெரியல. உடனே அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, இல்ல இல்ல நம்ம தோற்று போறதுக்கு காரணம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட இல்லாதனாலதான் நம்ம தோற்று போறோம். அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்துருங்க. அது முன்னாடி போகும்போது நம்ம பின்னாடி யுத்தத்திற்கு போனோம்னா கர்த்தர் நமக்கு முன்னாடி போவார், ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்றாங்க. சொல்லும் போது கொஞ்சம் பேர் உடன்படிக்கை பெட்டியை எடுப்பதற்காக ஆசரிப்புக்கு கூடாரத்துக்குள்ள போறாங்க. அப்படின்னா ஏலி இருக்கிற அந்த ஏரியாவுக்குள்ள ஆலயத்துக்குள்ள போறாங்க. ஆலயத்துக்குள்ள போகும்போது நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கும் போது தெரியும், அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர. கேருபீன்கள் மத்தியிலே கர்த்தர் பயப்படத்தக்கவர். அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் அண்டையிலே இருந்தார்கள். கவனிங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆசாரியன் போவான். அந்த ஆசாரியனும் சாதாரணமா போக முடியாது. தன்னுடைய இடுப்புல ஒரு பெல்ட் கட்டிப்பாங்க. அந்த பெல்ட்ல இருந்து ஒரு சங்கிலியை கோர்த்து அந்த சங்கிலி வெளியே விடப்பட்டிருக்கும். ஒருவேளை அந்த வருஷத்துல இவன் ஏதாவது ஒரு தவறு பண்ணி இருந்து கர்த்தருடைய சமூகத்துல துணிகரமாய் போனானே, ஆனால் ஆண்டவர் பரிசுத்த குலைச்சலாய் அங்க ஒன்றையும் அனுமதிக்க மாட்டார். அப்படி பரிசுத்த குலைச்சலாய் போகிறவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளேயே செத்து விழுந்துருவான். அவனுடைய பாடியை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் கூட போக முடியாது. அதனால அவனுடைய பாடியை இழுக்கிறதுக்காக அவனுடைய கையில அவனுடைய இடுப்புல சங்கிலிய கட்டி தான் அங்க கூடாரத்துக்குள்ளே அனுப்புவாங்க. அவ்வளவு பயபக்தி பரிசுத்தத்திற்குரிய அந்த இடம். ஆனா இந்த ஓப்பினி பினகாசு யாருங்க? இந்த ஓப்பினி பினகாசு 2 பேருமே விபச்சாரக்காரங்க. அங்கே வருகிற ஸ்திரீகளோடு வேசித்தனம் பண்ணவங்க. சாப்பாட மாம்சத்தை ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படாத பங்க வலுக்கட்டாயமா தன்னுடைய கையில வாங்கினவங்க மாம்சத்தீனிகள். கர்த்தர் அவங்க 2 பேரையும் வெறுத்தார், அவர்களை சங்கரிக்க சித்தமானார். ஆனா இவங்க 2 பேரும் ஒண்ணுமே தெரியாதது மாதிரி எங்க போய் உட்காருங்க தெரியுமா? இங்க வேதம் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்துல ஓப்பினியும் பினகாசும் உட்கார்ந்து இருந்தாங்களாமா. எப்பா, நீ எவ்வளவு மோசமான ஒரு பாவி! உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்ல.